ஸ்ரீனிவாசபுரம்ன்ற ஊர்ல ரங்கம்மான்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. இவங்களுக்கு ஆறுமுகம்னு ஒரு பேர் இருந்தா. இந்த ஆறுமுகத்துக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ரங்கம்மாக்கு ஆசை. டே ஆறுமுகம், புளியம்பட்டில உங்க அத்தை கனகா இருக்கால்ல? ஆமா, கனகத்தை இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இப்போ? அது ஒண்ணுமில்லடா. அவங்க வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க பொண்ண உனக்கு கொடுக்கறதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. சரி கிழவி, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அட கிறுக்கு பயலே, நாளைக்கு நம்ம ஊர்க்காரங்களோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம்டா. அதனால நாளைக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் அவங்க பாட்டியும் ஊர் மக்களோட சேர்ந்து புளியம்பட்டிக்கு பொண்ணு கேட்க போறாங்க. அடடே, வாங்க மாப்ள, வாங்க பாட்டி, எல்லாரும் வாங்க. செல்வி, முதல்ல வந்து ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் காப்பி தண்ணி கொடுமா. அப்படின்னு சொன்னதும் செல்வி எல்லாத்துக்கும் காப்பி தண்ணி கொடுக்கறான். அந்த ஊர் மக்களும் செல்வியோட அப்பாவும் கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. ஏப்பா, இப்படியே மசமசன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? சட்டு புட்டுன்னு ஒரு விஷயத்த பேசி முடிவெடுங்கப்பா. என்னங்க சொல்றது, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நீங்க எவ்வளவு நகை கேட்டாலும் செய்ய நாங்க தயார். ஆனா எங்க பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த மாசம் ஜூலை 25ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க கல்யாணத்தை முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு வராங்க. டே வெட்டி பயலே, இதுக்கு முன்னாடி நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோம். அதனால வீடு எப்படியோ இருக்கட்டும்னு விட்டுட்டோம். இனிமேலு இந்த வீட்டுக்கு ஒரு புள்ள வந்து வாழப்போகுது. அதனால கல்யாண தேதி வரத்துக்குள்ள இந்த வீட்டை கொஞ்சமாச்சும் சுத்தம் பண்ணுடா. கிழவி, நானும் அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்குன்னு இருக்கு. இப்ப வீட்டு எப்படி சுத்தம் பண்றேன்னு மட்டும் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கல்யாண வேலைகளும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளைய பாக்கறதுக்காக அவங்க ஊர் மக்களோட சேர்ந்து வராங்க. அடடே, வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்க மாப்ள. என்ன கல்யாண வேலையெல்லாம் ஜம்முன்னு நடக்குது போல. ஆமா மாமா. சரி மாமா, என்ன விஷயம்? ஊருக்காரங்க கூட வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம செந்திலண்ணனோட பொண்ணுக்கு காது குத்து. அதுதான் அவங்கள பார்த்துட்டு அப்படியே வர வழியில உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். சரி சரி, உட்காருங்க மாமா, காப்பி தண்ணி குடிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் காஃபி போடுறதுக்காக உள்ள போயிரா. அவங்க பாட்டி ஆறுமுகத்துக்கிட்ட இப்படி சொல்றாங்க. டே பேராண்டி, உங்க அம்மாவோட நகையெல்லாம் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் அப்படியே இருக்குதுடா. எப்படியும் நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானே, இந்த நகையெல்லாம் அவர்கிட்டயே கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு போட்டுட்டு வர சொல்றா. அப்படின்னு சொன்னதும் ஆறுமுகம் அவங்க மாமா கிட்ட இப்படி சொல்றா. மாமா, அம்மா சாகறதுக்கு முன்னாடி அவங்களோட நகையை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட இந்த நகையை கொடுக்க சொன்னாங்க மாமா. அம்மாவோட நகையை எடுத்து தர மாமா. கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பா செல்விய அந்த நகையை போட்டுட்டு வர சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட நகையெல்லாம் காமிக்கிறா. ஆனா அந்த நகையெல்லாம் அவங்க தோட்டத்துல மண்ணுக்கடியில ஒரு பானையில புதைச்சு வச்சிருந்தா. மாப்பிள, உங்க அம்மாவோட ஆசையா இருந்தாலும் இந்த நகை இங்க இருக்கிறது தான் நல்லது. கல்யாணம் வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து செல்வி இந்த நகையை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அங்க வந்த ஊர்க்காரங்கள்ல ஒருத்த இந்த நகைய ஆட்டைய போடுறதுக்கு பிளான் பண்றா. ஆஹா, இந்த நகையெல்லாம் எப்படியும் 7-8 பவுனு தேரும் போல. அடிச்சோன்னா லைஃப்ல செட்டில் ஆயிரலாம். அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவனும் வீட்டுக்கு போய் நகைய ஆட்டைய போடுறதுக்கு பிளான் பண்றா. அப்போ செல்வியோட அப்பா அவன்கிட்ட இப்படி சொல்றாரு. டே முனுசாமி, நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளுடா. அவங்களுக்கும் சேர்த்து பத்திரிக்கை அடிக்கணும். யோ சித்தப்பா, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இத போய் ஃபோன்ல பேசணும்னு சொல்ற, நான் போய் நேர்லயே கேட்டுட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைய ஆட்டைய போடுறதுக்காக நேர்லயே போய் விசாரிக்க போறா. ஆறுமுகம், ஏப்பா ஆறுமுகம், இருக்கியா இல்லையாப்பா? தம்பி, யார் நீங்க? ஆறுமுகம் வெளியே போயிட்டா, நைட்டு தான் வருவா. பாட்டி, நான் செல்வியோட அன்னபய. எங்க சித்தப்பா ஆறுமுகத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு பத்திரிக்கைய பத்தி கேட்டுட்டு வர சொன்னாரு. அதுதான் வந்த. ஓ அப்படியா, சரிப்பா, செத்த நேரம் இரு, நான் போய் டீ போட்டுட்டு வரேன். ஆஹா,
இதை விட நமக்கு வேற நல்ல சான்ஸே கிடைக்காது. எப்படியாவது ஆட்டைய போடணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி டீ போடுறதுக்காக போயிட்டாங்க. இதுதான் சமயம்னு அவ அந்த நகைய ஆட்டைய போடுறா. சரி பாட்டி, நான் ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஆறுமுகம் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு போறான். மறுநாள் காலையில ஆறுமுகம் மூஞ்சி கழுவுறதுக்காக தோட்டத்துக்கு போறா. ஆனா அங்க நகைய புதைச்ச இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசத்தை பாக்குறான். என்ன இது? யாரோ குழிய தோண்டி மறுபடியும் மூடுன மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறா. ஆனா அங்க அந்த பானைல நகையே இல்ல. என்னன்னு பாட்டி கிட்ட விசாரிச்சு பாக்கும்போது முனுசாமி வந்துட்டு போனதா பாட்டி சொல்றாங்க. டேய் பேராண்டி, 1000 தான் அவன் நகைய திருடிட்டு போயிருந்தாலும் அவன் உன்னை கட்டிக்க போற பொண்ணோட அன்னபயந்தா. இப்ப என்னடா பண்றது? நம்ம போய் கேட்டாலும் கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இப்ப என்னடா பண்றது? பாட்டி, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்க பாட்டி. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் நம்ம நகைய அவனுக்கே தெரியாம எடுத்துட்டு வரேன் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவனும் பாட்டியும் செல்வி வீட்டுக்கு போறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பொண்ணை பார்க்காம இருக்க முடியலையா? அது ஒண்ணுமில்ல மாமா. நேத்து நைட்டு அம்மா கனவுல வந்து நகைய உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுதான் கொடுத்துட்டு வரலான்னு வந்தேன். ஓ, அப்படியா விஷயம்? சரிப்பா. ஆனா அதுக்கு எதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல மாமா. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்க கிட்ட காமிச்ச நகையெல்லாம் கவரிங் நகை மாமா. இதுதான் மாமா ஒரிஜினல். அப்படின்னு சொன்னதும் அந்த திருட ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆறுமுகமும் நகைய கொடுத்துட்டு வந்துட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டது ஒரு கவரின் நகையை திருடத்தானா? எப்படியாவது இந்த கவரின் நகையை அங்க வச்சுட்டு தங்க நகையை ஆட்டைய போடணும்.